தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூட்டி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருப்பொருளில் இந்த நாளில் கூறுகை நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியை பெற்றிருங்கள் என்று சொன்னால், தேவ ஆவியை பெற்றிருக்கிறவன் எப்படி இருப்பான்? ஞானத்தில் சிறந்திருப்பான், திறமைகள் உள்ளவனாக இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான், தெய்வ பயத்தோடு இருப்பான். அவர்கள் எல்லாம் தேவ ஆவியை பெற்றவர்கள். அவர்கள் முக்கியமான வேலைகளிலே நியமிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால்தான் தேவ ஆவி இந்த காரியங்களுக்காக செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவ ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற காரியம் நீங்கள் ஜீரணிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவர். அதனால அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கு மிக முக்கிய அடையாளமாக சொல்லப்படுகிறது இந்த கன்னிமரியாளினுடைய கர்ப்ப காலமாக இருக்கிறது. நீங்கள் அதை நன்றாக நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவள் கன்னிமரியாளாக இருக்கிற, கன்னியாக இருக்கிற அந்த மரியாள் தேவ ஆவியினாலே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறார். அதாவது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவது என்பது கூடாத ஒரு காரியம், அதற்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அங்கே நடக்கக்கூடாத, சம்பவிக்க முடியாத காரியங்களை சம்பவிக்க செய்வார். அதுதான் மிக முக்கியமாய் நீங்களும் நானும் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இவையெல்லாம் சம்பவிக்குமா என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். இந்த சூழ்நிலைகள் மாறுமான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது மாறணும்னு நினைப்போம், ஆனால் ஒரு சமயம் நம்முடைய மனசு சொல்லும் அது மாறுமா என்று சொல்லும். இப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவோம், இப்படியெல்லாம் நடக்குமா என்று நினைப்போம். ஏன் அந்த நினைவுகள் வருகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இல்லாததினால, நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்படாததினாலே அந்த நினைவுகள் நமக்குள்ள வருகிறது. இங்க கன்னிமரியாளும் அந்த காரியத்தை குறித்து நினைக்க பார்க்கும்போது அவள் முதல்ல சொல்றா, இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியமாகும்? How is it possible? How can it be possible? இது எப்படி வாய்ப்பு உண்டாகும் என்று சொல்லி அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், நீ உன்னிலே பிறக்கிறது பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேவன் நமக்கு இந்த காலவேளையில சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்தால், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தால் சாத்தியம், எல்லாமே சாத்தியம். எல்லாவற்றிற்கும் வாய்ப்புகள் உண்டு, எல்லாவற்றிற்கும் சாத்தியமான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத போது இவைகளை குறித்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விடும். ஆனா இன்னொரு காரியத்தையும் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கன்னிமரியாள் வாலண்டியராக போய் தனக்கு இந்த காரியம் தேவை என்று கேட்டுக்கொள்ளவில்லை. அவள் அதற்கு தகுதியான பாத்திரமாக இருந்ததினால கர்த்தர் தாமாகவே அவளை தேர்ந்தெடுத்து அந்த பரிசுத்த ஆவியினாலே அவளை கர்ப்பவதியாகும்படி செய்தார். இன்னைக்கு நாம் அதற்கு தகுதியான பாத்திரங்களாக நம்மை வைத்துக் கொள்ளும் போது தேவன் தாமாகவே தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நடக்கக்கூடிய மாபெரும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். இங்கே 20 வசனத்துல பார்க்கும்போது அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவர்களுக்கு உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறதை அதற்கு விரோதமாய் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே, ஆனால் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் அதை பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிற காரியம் நினைத்து பார்க்க முடியாத, சாத்தியம் இல்லாத ஒரு மகா பெரிய காரியம், ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய காரியம், அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஆனால் ஒருவரால் தடை செய்ய முடியாத காரியம். ஏன்னா தேவன் அதிலே தலையிடுவார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற, பரிசுத்த ஆவியினால் செயல்படுகிற காரியத்துல நாமும் நம்மளுடைய சபையும் நாம் சார்ந்த சகல பேரும் குறைவுபட்டவர்களாக, விலக்கப்பட்டவர்களாக, தரித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அநேக அசாதாரணமான காரியங்கள், சாத்தியமற்ற காரியங்களை நாம் சாத்தியமில்லை என்று விட்டு போகிறோம். அதை சாத்தியப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார்.
அதை சாத்தியப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நின்றுவார். அதை சாத்தியப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்பதை இந்த காலை வேளையில நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக்கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியோடும் இருங்கள். அந்த நாளிலேயே உங்களுக்கு அது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களில் பேசுவார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டவர் என்பதற்கான அடையாளம் அவர் பேசுகிற வார்த்தையில ஆவியானவர் வெளிப்பட்டார். அந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையாக இருந்தது. இன்னைக்கு நாம் நிறைய பேர் நினைக்கிறோம் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுதான் இருக்கிறோம், ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால தானே இத்தனை காரியங்கள் செயல்படுகிறது என்று சொல்லி அதை உங்களுடைய பேச்சிலே நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் பேசுகிற பேச்சு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் தானான்னு யோசிச்சு பாருங்க. அநேக நேரங்களில அது அப்படி இருக்காது. அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லி. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையில செயல்படுகிறாரோ நாம் வெறுமனே பணம், காசு, சுகபோகமான வாழ்க்கை அதை வச்சு அது ஆசீர்வாதம்னு நினைச்சிடக்கூடாது. அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம்னு நினைத்து விடக்கூடாது. அந்த காரியங்கள் மட்டுமே நமக்கு முக்கியமானது, அதையெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் ஒரு பரிசுத்தவான் என்று நினைத்து விடக்கூடாது. பலனற்ற வாழ்க்கை, தேவராஜ்யத்திற்கு போகும்போது வெறுங்கையோடு போகிற ஒரு வாழ்க்கை, இதுதான் ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம அந்த ஆவியானவர் எந்த மனுஷனோடு இருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, நீங்க பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உன் வாயிலிருந்து வார்த்தைகளை போடுவார். பரிசுத்த ஆவியானவர் உன் வாயில வார்த்தைகளை போட்டால் அது காயத்தை ஆற்றுகிறதாக இருக்கும், அது சமாதானத்தை பெருக பண்ணுகிறதாக இருக்கும், அது அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்துகிறதாக இருக்கும், அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம வாயில வார்த்தையை வைக்கிறாரா அல்லது நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம என்னைக்காவது பரிசுத்த ஆவியானவர் கெட்ட வார்த்தை பேசுவாரா? பரிசுத்த ஆவியானவர் என்னைக்காவது பொய் பேசுவாரா? பரிசுத்த ஆவியானவர் என்னைக்காவது சுயத்தை பெருமையை பேசுவாரா? பரிசுத்த ஆவியானவர் என்னைக்காவது யாருடைய இருதயத்தையாவது காயப்படுத்தும்படியாக பேசுவாரா? பரிசுத்த ஆவியானவர் என்னைக்காவது கோல் சொல்லுவாரா? பரிசுத்த ஆவியானவர் என்னைக்காவது யாருடைய வாழ்க்கையிலேயாவது பிரச்சனையை உண்டாக்கும்படியான காரியத்தை செய்வாரா? துணிகரமாக பேசுவாரா? மேட்டுமையாக பேசுவாரா? இன்னைக்கு நம்ம பேச்சுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இந்த வாழ்க்கையில சாதாரணமான காரியங்கள் தான் நடக்குமே தவிர அசாதாரணமான காரியங்கள் நடக்காது. சாத்தியமற்றவைகள் சம்பவிக்காது. தண்ணீர் திராட்சரசமா மாறாது. கன்னி கர்ப்பவதி ஆக முடியாது. நம்ம சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், எப்படியோ நம்மளுடைய காரியங்களை நம்முடைய வாய் திறமையில, நம்முடைய கை திறமையில, நம்முடைய சாமர்த்தியத்துல, பணத்துல, நமக்கு இருக்கிற பிரயாசத்துல ஓடிட்டு இருப்போம். அசாதாரணமான காரியங்கள் சம்பவிக்காது. ஆனால் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்னவென்றால் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கணும். எரிகோ மதில் போன்றவைகளை சாதாரணமாக தகர்க்கிறவர்களாக இருக்கணும். உனக்கு எதிர்நோக்கி வருகிற பிரச்சனைகளை சாதாரணமாக முறியடிக்கிறவர்களாக இருக்கணும். அதற்கு தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்கள் அதை போலதான் இருக்கணும். பரிசுத்த ஆவி இருக்கிறோம்னு சொல்லி எத்தனை பேர் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு கேட்டா நம்ம எத்தனை பேர் அதுக்கு என்னிடத்துல இருக்கிறான்னு சொல்லுவோம்னு தெரியாது. அப்படி சொல்ல ஒன்று வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், இன்னொரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். இவர் தேவகுமாரன் என்று கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள். இவர் செயல்பாடுகள் அப்படி இருந்தது. அவர் அந்த தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவ சாயலிலே இருப்பார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். நம்ம சிலர் பார்த்தோம், சில அவங்களுக்கு பேர் பிடிச்சிருக்குங்க. எப்படி அவ்வளவு பேரை சொல்றீங்க? பேர் பிடிச்சிருக்கு, அசுத்தாவி இருக்கு. ஏன்னா செத்து போன ஒருத்தர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே அவரு சொல்றாரு. அவங்க எப்படி நடந்துகிட்டாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க என்ன வீடியோ பிடிச்சாங்களோ அதே வீடியோ இந்த அம்மா பிடிக்குது. காரணம் அந்த ஆவி அவர்களை பிடிச்சிருக்கு. உனக்குள்ள என்ன ஆவி பிடிச்சிருக்கு? உன்னுடைய செயல்பாடுகள் பரிசுத்த ஆவி பிடிச்சிருக்கா? உனக்கு பரிசுத்த ஆவி பிடித்திருந்தால் பரிசுத்த ஆவியானவரை போல இருக்கணும். இயேசுவின் சாயலை காண்பிக்கத்தான பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த பரிசுத்த ஆவி இந்த கன்னி மரியாளுக்குள்ள கடந்து போனதுனால அவள் கற்பத்தின் பிறப்பு அது கடவுளை பிறப்பித்தது. இன்னைக்கு கிறிஸ்து அதே பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பெற்றிருந்தால், நான் பெற்றிருந்தால் செயல்பாடுகள் கிறிஸ்துவை ஒத்ததாக இருக்கணுமே, கிறிஸ்துவ பார்க்கிற மாதிரியே இருக்கணுமே. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஒத்துக்கொள்ள முடியுதா? அது எத்தனையோ உலகபூர்வமான வியாக்கியானங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இதுதான் சாதாரணமா சயின்டிபிக்கா பிராக்டிக்கலா இதுதான் இருக்க முடியும். அசுத்த ஆவி பிடிச்சிருக்கவனுக்கு சொல்றோம், இவனுக்கு இவனோட ஆவிதான் பிடிச்சிருக்கு, அவனுடைய அம்மா ஆவிதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, செத்து போனானே அவனுடைய ஆவிதான் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டணும். உனக்குள்ள பரிசுத்த ஆவி பிடிச்சிருக்கா? உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி பற்றி இருக்கிறதா? கிறிஸ்து எப்படி சிலுவையில் செயல்பட்டாரோ அப்படி உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? கிறிஸ்து பூமியில உலாவி வந்தபோது செயல்பட்ட அந்த செயல்பாடுகள் இருக்கிறதா? கிறிஸ்துவின் ஆவியினால் பிடிபட்டவன் கிறிஸ்துவின் சாயலை உடையவனாக இருக்க வேண்டும். உன்னை பார்க்கும் போது கிறிஸ்துவை பார்த்த அனுபவத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் சாதாரணமான காரியத்தை செய்வார்கள். இயேசு கிறிஸ்து சாதாரணமா போய் என்ன பண்றாரு? செத்து போய் 3 நாள் ஆன லாசருவை எல்லாரும் கல்லறை வாசல்னு அழுகிறாங்க. அவர் சொல்லுகிறார், லாசருவை எழுந்துவா. எப்படி? There is a difference between the human and God. கர்த்தருடைய ஆவிக்கும் மனிதனுடைய ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு நம்ம செய்யறோமா? நம்மளால அப்படி காரியங்களை செய்ய முடியுதா? நம்மளால ஒரு சாதாரண ஒரு வயிற்று வலிக்கு ஜெபம் பண்ணா வயிற்று வலி கேட்கப்படுதா? நமக்கு ஒரு திருப்தி. ஜெபம் பண்றவனுக்கும் விசுவாசம் கிடையாது, ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு விசுவாசம் கிடையாது. ரெண்டு பேருமே பரஸ்பரமா போயிட்டு இருக்கோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தின்படி நான் ஜெபிக்கிறேன், உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பின்படி நீ ஜெபிச்சுக்கிற, அவ்வளவுதான். இங்கே வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அங்கே விடுதலை உண்டாயிரும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பாடையில போறவன் எழுப்பி வந்துருவான். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் செத்த லாசரு 3 நாள் ஆனாலும் அவன் உயிரோடு எழுப்பி வருவான். அதுதான் தேவ சாயல். எனக்கு ஒரு வெறி உண்டாகணும் உனக்குள்ள, எனக்குள்ள. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வெறி பிடித்தவனாக கிறிஸ்துவை போல உலாவணும். அதற்கான வாய்ப்புகள் வேகம் கொடுத்துருக்குங்க. நீங்களும் நானும் அதை விரும்பாததுனாலதான், அதை அறியாததுனாலதான், அதை அனுபவிக்காததுனாலதான் இன்னும் முடங்கி போன நிலைமையில இருக்கிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுகிறான். கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டவன் கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேசுகிறான். கிறிஸ்துவின் வார்த்தைகள் வெல்லும், அவைகள் அநேக காரியங்களை செய்யும். இன்னைக்கு வேதம் நமக்கு அதை தான் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் மதுவும் திராட்சரசமும் குடியான். அவன் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருப்பான். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் ஸ்நானிகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்களை பற்றி சொல்லப்படும் போது அங்கே என்ன சொல்லுகிறார்கள்? வித்தியாசமாக இருப்பார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் குணங்கள் வித்தியாசமாக இருக்கும். They will be peculiar in their characters. அவர்களை பார்க்கும் போது பரிசுத்த ஆவியுள்ள ஜனங்கள், they are filled by the Holy Spirit என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்மை பார்த்து அப்படி சொல்றாங்களா? நம்மளை பார்த்தோம்னா 7 மைலுக்கு அந்த ஓடிடுவாங்க. ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, என்ன வம்பு எடுப்பாங்களோ தெரியலையே, ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, என்னென்ன காரியத்தை சொல்லி புலம்புவாங்களோ தெரியலையே, இவங்க வந்துட்டாங்களா, இவங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்களே, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வந்துட்டாங்களா, இவங்க என்ன காரியத்தை சிந்திக்கிறாங்கன்னு தெரியலையே, இவங்கதான். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் மற்ற ஜனங்களைப் போல இருக்க மாட்டார்கள். அவர்கள் சாதாரண ஜனங்களைப் போல அவர்களுடைய ஜீவியம் இருக்காது. அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில சாதாரணமான காரியங்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்வீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் பேசும்போது ஆவியானவர் பேசுவார். அந்த பேச்சு அந்த இடத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த பேச்சில் அநேகர் ஆறுதல் அடைவார்கள், அநேகர் மனம் திரும்புவார்கள், அநேகர் பிரயோஜனப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். நம்ம பேச்செல்லாம் நம்ம வயிற்று குழப்பத்துக்கு தான் யூஸ் ஆகும், நம்முடைய சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு தான் யூஸ் ஆகும், நம்முடைய தொழிலுக்கு தான் யூஸ் ஆகும். அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனப்படாது. இயேசு கிறிஸ்து அவர் பேசின காரியங்கள், அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின 7 வார்த்தைகள் கூட அவ்வளவு முக்கியமானதாக இருந்தது. நம்ம சாகப்போற ஆட்கள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்க? அவங்க நீ பார்த்துக்கிறியா,
குடும்பத்தை நீ முழுசா பொறுப்பா பாத்துக்கிட்டா, நான் போக போறேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே, அங்கலாய்ப்பின் காரியங்கள் தான் இருக்கும். இது மனுஷிக பேச்சு. இது உலகத்தின் காரியங்களையே நினைச்சு 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 மறிக்கிறவனுடைய பேச்சு. ஆனா பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை உள்ளவர்களுடைய பேச்சு பரிசுத்த ஆவியானவருடைய பேச்சு. இன்னைக்கு நம் எந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம், எத்தகைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்புகிறவர், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை அங்கீகரித்து உனக்கு ஞானஸ்நானம் ஒன்று கொடுத்தா அது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் இருக்கும். இன்னைக்கு நம்ம பூமியில மனுஷங்கிட்ட வாங்குற இந்த தண்ணீர்ல வாங்குற ஞானஸ்நானத்திலே திருப்தி அடைஞ்சிட்டோம். நிறைய பேர் சொல்றாங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாலே பரலோகத்துக்கு போயிடுவோம். பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க ஞானஸ்நானம் பெறணும். அந்த ஞானஸ்நானத்துல நிறைய ஞானஸ்நானம் சொல்றோம். தெளிப்பு ஞானஸ்நானம், முழுக்கு ஞானஸ்நானம், இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். வெறும் தெளிப்பு பார்த்தாது. ஐயா, கிறிஸ்துவுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரினால ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். உடனே பரிசுத்த ஆவியினால நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்றால் உன் வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும், உன் வாழ்க்கை வெளிப்படுத்த வேண்டும். அப்பதான் அதுக்கு டிக்ளேர் ஆகும். பூமியில மனுஷன் கொடுக்குற ஞானஸ்நானத்துக்கு ஒரு அட்டையில சர்டிபிகேட் கொடுத்தா போதும், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன். ஆனா பரிசுத்த ஆவியினால் நீ பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்திற்கு பரலோகம் சர்டிஃபை பண்ணணும். ஜனங்கள் மனம் விரும்புகிற ஜனங்கள் சர்டிஃபை பண்ணணும். உன்னுடைய சாட்சியின் வாழ்க்கை, உன்னுடைய தாழ்மையின் வாழ்க்கை, உன்னுடைய சுயநலமற்ற வாழ்க்கை, உன்னுடைய அன்பின் வாழ்க்கை, உன்னுடைய அனுக்கிரகத்தின் வாழ்க்கை, தேவ சாயல், ஜனங்களை அறுவடை செய்வதுதான் சர்டிஃபை பண்ணும். அதனாலதான் அவர் என்னிலும் வல்லவர் வருகிறார், அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம்? இங்க நான் கொடுக்கிற, என்னை போல மற்ற ஊழியக்காரர்கள் கொடுக்கிற ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதுதான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகும். அதுதான் இன்னைக்கு மரித்த பின் உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகும். உன்னை பார்த்து எத்தனை பேர் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிறார்கள்? உன்னை பார்த்து எத்தனை பேர் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள்? எத்தனை பேர் உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள்? எத்தனை பேர் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நடத்தி இருக்கிறாய்? நீ எவ்வளவு வசதியா இருக்கிறீங்க பேச்சு இல்ல, நீங்க எவ்வளவு அறிவா இருக்கிறீங்கிறது பேச்சு இல்ல, நீ எவ்வளவு அழகா இருக்கிறீங்கிறது பேச்சு இல்ல, நீ எவ்வளவு கூட்டங்களை நடத்துகிறாய் என்பது பேச்சல்ல, நீ எவ்வளவு ஜெபித்தாய், எவ்வளவு வேத வசனங்கள் தெரியும் என்பது பேச்சல்ல, எத்தனை ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நடத்தினாய். இன்னைக்கு அதுதான் பரிசுத்த ஆவியினால் நீ பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்திற்கான அடையாளம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. இங்கே லோக்கல்ல மனுஷனிடத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆலயத்திற்குள்ள போய் கொள்ள முடியும், திருவனந்தபுரத்திற்கு போய் கொள்ள முடியும். இவர்கள் நான் கிறிஸ்தவன் என்று தங்களை சொல்லிக் கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது பரலோக ராஜ்யம் சொல்லும் உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவனை நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற சத்தம் உண்டானது. Do you have any experience like that? உண்மையில் கர்த்தர் பிரியமாய் இருந்தால் உனக்கு எதிர்த்து நிற்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலும் பரலோக ராஜ்யத்தில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இந்த காரியங்களுக்காக ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்? If not that heaven takes a revenge over the people, no man can stand. பரலோகம் அவருக்காக வைராக்கியம் கொண்டு இறங்கினால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ இறங்கினது? பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னபோது, when the spirit was hand over to the God, immediate earthquakes எல்லா இடத்திலும்
பூமி அதிர்ச்சிகள், காரிருள், சம்பவிக்க கூடாதவைகள், கல்லறைகள் திறக்கப்படுகிறது, பயங்கர கோபம் உண்டாகிறது. காரணம், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் இருந்தால் பரலோகம் வெறிகொண்டு எழும்போம். பரிசுத்த ஆவியானவர் இப்படியேதான் சோத்துக்கு செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழணும். இப்படியே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இப்படியே உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு பரிசுத்தவான் மாதிரியும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற மாதிரியும் நாடகம் போட்டுக்கிட்டு முள்ள பூரா உலகத்தையே நினைச்சுக்கிட்டு ஆசை பூரா உலக ஆசைகளே வச்சுக்கிட்டு பணத்து மேலேயே பிரியம் வச்சுக்கிட்டு வெளியே பெருமைக்கு ஒரு கிறிஸ்தவ வேஷம் போட்டுக்கிட்டு இப்படியே தான் நீ வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் இவரை நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகும். அப்ப யார் உனக்கு விரோதமாக எழுப்ப முடியும்? யார் உனக்கு விரோதமாக யோசிக்க முடியும்? யார் உனக்கு விரோதமாக செயல்பட முடியும்? எல்லாம் தோற்று போகும். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சும்மா சாதாரணமா பரிசுத்த ஆவியை நினைச்சு போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்போது அந்த இடத்துல பயங்கரமான காரியங்கள் நடைபெறும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அசாதாரணமான காரியங்கள் செயல்படும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அவன் வார்த்தைகள் வேலை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் பரலோகம் பேசும், பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகும், செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். லூக்கா 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறதுனால எல்லாமே நேர்த்தியாக இருக்கும் என்று அல்ல, கூட ஒரு காரியமும் இங்கே சம்பவிக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே வசனம் சொல்லுகிறது, பிசாசு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார் என்று சொல்லப்பட்டது. சோதனை உண்டாகும். பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும் போது அவைய ஸ்மூத்தா போகும்னு சொல்ல முடியாது. சோதனைகள் உண்டாகும், ஆனால் தோல்விகள் உண்டாகாது. அங்கே வெற்றி மட்டும்தான் உண்டாகும், அங்கே ஜெயம் உண்டாகும். ஏன்னா அங்கே உண்மையில உனக்கு எதிராக உன்னை தோற்கடிக்கும்படியாக சோதனைகள் எழும்பலாம், ஆனால் ஜெயம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு மட்டும்தான். இங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். There is a limited period. The person who has the Holy Spirit can recognize the time period. எந்த அளவிற்கு எவ்வளவு தூரம் நாட்களுக்கு என்று தேவன் சோதனை நாட்களை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்து போகிற சோதனை அசால்ட்டா சொல்லுவான், சோர்ந்து போக மாட்டான். சோதனைகளை கண்டு சோர்ந்து போகிறவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் அல்ல. சோதனைகளை கண்டு அதை ஜெயித்து வர வேண்டும் என்கிற வெறி கொள்ளுகிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். சோதனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் போது போராட்டங்கள் வரத்தான் செய்யும், நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அது ஒரு லிமிடெட் பீரியட். அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் லிமிடெட் பீரியட்ல தான் சோதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். சோதனையிலேயே செத்து போனாங்கன்னு சொல்லுகிறவர்கள் ஒருவரும் கிடையாது. என் தேவனாகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்படும் போது சோதனைகள் வரத்தான் செய்யும். பட் 40 days. அது உனக்கு 4 மணி நேரமா இருக்கலாம், 4 நாளா இருக்கலாம், 40 நாட்களாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கிறாராங்கிறது முக்கியம். ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை பிடிமானம் இல்லாத வாழ்க்கை. உனக்கு இந்த காரியங்களிலே ஜெயித்து வருவோம் என்கிற நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிடும். மனுஷனை ஏமாத்திட்டு ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு பொய்யை சொல்லிக்கிட்டு எதையாவது சொல்லிட்டு அப்படியே ஓட்டலாம் வாழ்க்கைய. அது இயேசு கிறிஸ்துவையும் மனுஷனை போல 10ல் ஒரு ஆளா வச்சு நீ கதையை ஓட்டலாம். ஆனா அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறவன் அசாதாரணமான காரியம் செய்வான். இல்லாததுல வெறுமையில இருந்து சாத்தியம் இல்லாதவைகளிலிருந்து ஒரு காரியத்தை உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் பிசாசு சொல்லுகிறான், you have the power to make the stone as a bread. கற்களை அப்பமாக மாற்றுகிற வல்லமை உனக்கு இருக்கிறதே, உண்மைதான். ஆனால் அது எனக்கு தேவையில்லையே. நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன். சாதாரண ஜனங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு மாறுதலமும் சொல்லவில்லை. பரீட்சை பாராதிருப்பாயாக தான் சொல்றாரு. இன்னைக்கு நாமும் அநேக சோதனைகள போராட்டங்களில உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதானமான பரிசுத்த ஆவியானவரை அற்ப காரியத்திற்கு பயன்படுத்தும் நினைக்காத, அசாதாரணமான காரியத்திற்கு பயன்படுத்தும் நினைங்க. சாத்தியமில்லாதவைகளை சாதிக்க பயன்படுத்துங்க.
அப்பதான் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்பட முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கடந்து வந்த போது அவர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார் என்று சொல்லப்படும். பொதுவா நமக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாததற்கான காரணமே என்னவென்றால், நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதிலேயே நாம் சுணக்கமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். அதை கேட்பதற்கே பிரியமற்றவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்படும். வசனத்தை கேட்கிறீங்களா? நம்ம வசனத்தை முதலாவது கேட்டாலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். நம்ம வசனத்தை கேட்கும் போதுதான் நமக்கு நல்லா தூக்கம் வரும், நமக்கு பல சிந்தைகள் வரும், பல காரியங்கள் வரும். அதனாலதான் நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைகள் ஜீவன். எவனோ பைத்தியக்காரன் பேசுறான், பாவி பேசி போல, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பேசப்படுகிறது தேவனுடைய வார்த்தை அல்லவா. பேதுருவை பாருங்க, பேதுரு பெரிய காரியத்தை சாதிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அவன் தேவ வசனத்தை பேசுவான், அந்த இடத்துல ஆவியானவர் இறங்குவாரு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, சபையில ரட்சிக்கப்படுவாங்க, சேர்க்கப்படுவாங்க. அவன் எங்க இருப்பான்? சிறைச்சாலையில இருப்பான். அவனை அப்பவும் பிடிச்சிட்டு போய் போட்டுருவாங்க, மறுதளிப்பான், எல்லா காரியமும் இருக்கும். ஆனால் பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்கும். இன்னைக்கு நமக்கு நாம் பேசுகிற ஜனங்களை தான் பார்ப்போம். அவன் ஒழுங்கா, அவன் அப்படி செய்யறான், எல்லாம் அவனுக்கு நம்ம மாதிரி பிரச்சனை இருந்தா தெரியும். அவனுக்கு எல்லா கருத்துலையும் சாதனம் கொடுக்காதனால அப்படி செய்வோம். அது எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் செய்வான். அவங்ககிட்ட என்ன குறைகள் இருக்கோ அதை பார்ப்போம். அவங்ககிட்ட என்ன காரியத்தை நம்ம குற்றமா பார்க்க முடியுமோ அதை பார்ப்போம். இருக்கும் எல்லா குற்றம் பாவம் நிறைந்ததுதான். ஆனா வசனம் சொல்றது, வசனம் எப்படி இருக்கிறது, அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, அது கேட்கப்படும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஏன் அவன் பேசுறவன் பேசிட்டு அவன் பைத்திய மாதிரி போயிடுவான், பாவி தானே, அவன் மறித்து போயிடுவான், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இழந்தது நீ தானே, உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம் தானே, உனக்கு கொடுக்கப்பட்ட சாக்கியம் தானே. நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல், தேவ வார்த்தையை கீழ்ப்படியாமல் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பல பாஷையை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் ஒழுங்கப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. There is no restrictions for the Holy Spirit to be poured upon the people. அவன் சபைக்கு போறாங்க, ஊழியக்காரங்க அல்லது அவங்க கிறிஸ்தவர்கள், அவர்கள் மேல்தான் இல்லை, வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் தேவனுடைய ஆவி பொழியப்பட்டது. புறஜாதிகள் பல பாஷைகளை பேசினார்கள். புறஜாதிகள் தேவனாகிய கர்த்தருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார்கள். இதை கேட்டு பேதுருவோடு வந்தவர்கள் பிரமித்தார்கள் சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்மளே பேதா இருப்போம் கடைசி வரைக்கும். இப்படியே குற்றம் பார்த்துக்கிட்டு, இப்படியே சுயத்தை பார்த்துக்கிட்டு, உலகத்தை பார்த்துக்கிட்டு, அப்படியே டைம் பாஸுக்கு ஆலயத்துக்கு போயிட்டு, ஏதோ நம்ம தேவைக்கு ஜெபத்தை பண்ணிக்கிட்டு, திருடுத்தனம் பண்ணிட்டு, ஏமாத்திட்டு, மனுஷனுக்காக முகஸ்துதி பண்ணி, இப்படியே நம்ம காலத்தை ஓட்டுவோம். ஆனால் புறஜாதியார் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற அவர்கள் உங்களிலும் மேலான காரியத்தை செய்வார்கள். நீங்க நமக்கு அந்த வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அநேக காரியங்களில நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் பேச தொடங்கிய போது பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே நம்ம மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? He waits for the chance to be poured over the people. பரிசுத்த ஆவியானவர் வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார். எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக்கொள்ள வாஞ்சிக்கிறார். கிறிஸ்து கடந்து வர வேண்டும், அதுக்கு தகுதி உள்ள ஆளை தேடிக்கொண்டே இருக்கிறார். கன்னி மரியாதை கண்டுபிடிச்சார், அவ்வளவுதான். அதுக்கு சாத்தியமான காரியங்கள் ஒன்றுமே அவசியம் இல்லை. அசாத்தியமான காரியங்களை வாய்ப்பில்லாதவைகளை உருவாக்கி அந்த இடத்துல தேவன் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தி விடுவார். இன்னைக்கு நம்மையும் தேவன்
அப்படிதான் தேடிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே உன்னை நிரப்புவதற்கு தேடுகிறார். பேச துவங்கின போதே இறங்கின பரிசுத்த ஆவியானவர், கேட்கிற போதே இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் நம்ம கேட்காதவர்களாக இருக்கிறோம். நாம் இன்னும் பேசுகிற தேவனாகிய கர்த்தருடைய காரியத்தை கேட்கிறவர்களாக இல்லை. இன்னும் நம்ம பன்றிகளை போல உலகத்தையே நோக்கி ஓடுறோம். இந்த ஓட்டம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் உனக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்காது, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்காது. தேவ தீர்மானத்தை நிறைவேற்றவே முடியாது. அதனால்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சந்தோஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவரும் கூட வருவார். பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. சிற்றின்பம் இருக்கலாம், அநேக காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறது போல தற்காலிகமாக இருக்கலாம். ஆனால் சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒன்று. அதனால்தான் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையே, போராட்டமா தான் இருக்கு, ஒண்ணு மாத்தி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இருக்க வேண்டிய ஒண்ணும் வாழ்க்கையில இல்லை. பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில இருந்தால் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதை கெடுப்பதற்கு தான் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். உன் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு தான் முயற்சிகள் எடுக்கப்படும். ஆனா உன் சந்தோஷம் ஒரு காலம் கெட்டு போகாது. அதுக்கான பிரயாசங்கள் என்னவாக இருந்தாலும் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? சில ஜனங்களுக்கு அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காது. ஐயோ அங்க உட்காந்துட்டு இருந்தா நீ பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க இந்த இடத்துல இருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அந்த இடத்துல தான் நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்ப. காரணம் உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். புரியுதா உனக்கு? நீ எங்க இருந்தாலும் அழுதுகிட்டு இருப்பீங்கன்னா உனக்குள்ள இருக்கிறது அசுத்த ஆவியானவர். நீ எங்க இருந்தாலும் துக்கமா இருக்கிற தூங்கிட்டு இருக்கீங்கன்னா உனக்குள்ள இருக்கிறது அசுத்தம், அசுத்த ஆவி. எங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னா உன்னோட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். செக் பண்ணி பாருங்க. These are all the things you have to survey. பார்க்கணும், என் வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்கள் நடக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறதா, என்னுடைய வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கிறதா, நான் இருக்கிற இடம் சந்தோஷமாக இருக்கிறதா, நான் பிரயோஜனப்படுகிறேனா, என்னுடைய காரியங்கள் இந்த மற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதா, என்னுடைய காரியங்கள் சுயத்திற்கு அடுத்ததாக இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்ததாக இருக்கிறதா? இல்லைனா இட் இஸ் ஈக்குவல் டு அசுத்த ஆவின்னு எழுதிக்கோ. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இந்த அடையாளங்கள் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இந்த சூழல்கள் இருக்கணும். என் தேவன் அதைதான் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருங்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இஃப் நாட் யூ தென் ஹூ? உங்களிடத்துல இல்லைன்னா வேற யார் இடத்துல பார்க்க போறீங்க? உன்னை நீ சரி செய்து உன்னைக்குள்ள பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ யாரிடத்துல இருந்து அதை வாங்கிக் கொள்ள முடியும்? இது எங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. உனக்கு நோய்க்கு வேணா யாரையா கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லலாம், உன் தேவைக்கு வேணா யார் வேணாலும் ஜெபிக்க சொல்லலாம், உன்னுடைய கவலைக்கு வேணா யார் வேணா ஆறுதல் சொல்லலாம். உனக்கு வேறொருவர் பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இட் கம்ஸ் ஃப்ரம் தி ஹெவன். இது நேரடியாக பரலோகத்திலிருந்து பெறுகிற அனுபவம். இது நேரடியாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற அனுபவம். இந்த அனுபவம் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கும். இல்லைன்னா நாம் சோர்ந்து போனவர்களாக தான் இருக்க வேண்டியிருக்கும். கடைசியாக தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்மை ரட்சிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். அங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிற, திரும்ப கூட வாசிக்கலாம். செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அல்ல, ரட்சியாமல் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நீதி நிமித்தம் நம்மை ரட்சியாமல் அவர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அநேக நேரங்களில் நம்ம நீதிமான்கள் என்று நினைத்து நாம் அதனால ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் வாழ்வதை பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால.
அந்த பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள நீ வைத்துக் கொள்ளும் போது நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஏன்னா ஆல்வேஸ் அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை மீட்டெடுத்து உனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக ரொம்ப தீவிரித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இத்தனை சாக்கியங்கள், இத்தனை வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில அதை நாம் தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய சுய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்படுவீர்கள். துணிகரமான பாவத்திற்குள்ள போகாதபடிக்கு நீங்கள் தடுக்கப்படுவீர்கள். அதற்கு ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன் கிறிஸ்துவின் சாயலிலே இருப்பான். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன் ஆவியானவருடைய வார்த்தைகளை பேசுவான். கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிறவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக முன்மாதிரியாக இருப்பான். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறவன் எல்லா காரியத்தையும் சாத்தியப்படுத்துவான். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வார்கள். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் சோதிக்கப்பட்டாலும் அது தற்காலிகமானது என்பதை நிதானித்து அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதை கண்டு சோர்ந்து போக மாட்டார்கள். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் மற்றவர்களிடத்துல அன்பாக இருப்பார்கள். அவர்கள் மேல் தேவனுடைய அன்பு இருக்கும். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை சிந்தித்து மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய ஆவி இருக்கிறதா, பரிசுத்த ஆவி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவன் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியோடு நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி கொள்வீர்களே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்பீர்களே, ஆனால் உங்கள் ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் இல்லாதவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். எத்தனை வேஷம் போட்டாலும் தெரிஞ்சது, நமக்குன்னு ஒரு ஒரிஜினல் கலர் இருக்கும். அதுக்கு மேலே நீ எத்தனை கிரீமை போட்டாலும், எத்தனை பவுடரை போட்டாலும், லேசாக மழை பெஞ்சாலும் அல்லது தன்னைத்தானே வேர்த்தாலும் அது எல்லாமே லட்சணம் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நீ எத்தனை கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ கலர் அடிச்சு, பெயிண்ட் அடிச்சு, பேஸ்ட் போட்டு, அதுக்கு மேலே நீ என்னத்தை போட்டு வந்தாலும் அதோட லட்சணம் தெரிஞ்சு. இன்னைக்கு வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா. சட்டியில் ஒன்றுமே இல்லைனாலும் உன் வயிற்றுல பசி இல்லாமல் இருக்கணும். பிரியாணி போட்டு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு மனசுல உட்கார்ந்துருக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் கிடையாது. தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஏனென்றால் சாத்தியம் இல்லாதவைகளை, அசாத்தியமானவைகளை உன் வாழ்க்கையில சாத்தியப்படுத்தும்படி அவர் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் எங்கிருந்து வருகிறார்? பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர். சாதாரண மனுஷனோடு கூட வந்து மனிதன் மூலமாக வருகிறவர் அல்ல, வார்த்தையின் மூலம் அவர் விரும்புகிற இடத்துல, வார்த்தையை கேட்கிற ஜனங்களிடத்துல, விசுவாசிக்கிற ஜனங்களிடத்துல கடந்து போய் கிரியை செய்கிற நேரடியான பரலோகத்தின் தொடர்பை உனக்கு கொடுக்கிறார். அதை தான் பெற்றுக்கொள்ளும். இது வந்து the link between the satellite and the cell phone. இடையில யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இடையில யாரும் பக்கத்தில் 2 செல்போன் ஒன்றா இருக்கு, அதனால இதில் சிம் கார்டு இல்லைனாலும் ஒன்றோடு ஒன்று முட்டை வச்சுட்டோம்னா எப்படியாவது உள்ளே போயிடும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பரலோகத்திலிருந்து வரணும். அங்கிருந்து உனக்கு தேவன் அந்த பரிசுத்த ஆவியை அருள்வார். நீங்கள் ஆவியிலே அனலாய் இருப்பீர்கள். அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த நாளில் நாம் வாசித்துதான் இந்த பகுதியில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவியை குறித்து நாம் காலை முதல்ல அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சாத்தியமானது இல்லை, அசாத்தியமானவைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழும் என்று வேதம் சொன்னது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் போது அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார்.
அவன் எல்லாவற்றிலேயும் அவனை சோதனைகளிலேயும் என் தேவனாகிய கர்த்தர் அவனை கரம் பிடித்து அவனை நடத்துவார். அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை முதற்கொண்டு அவனுடைய செயல்கள் அத்தனையும் வித்தியாசமாக இருக்கும். அவன் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கும் போது அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே நமக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, சில நாட்களுக்கு முன்பாக நாம் உணர்ந்திருப்போம். இப்பொழுது அந்த காரியங்களிலே நாம் தோய்வடைந்து பரிசுத்த ஆவியை இழந்தவர்களாக காணப்படுவதுண்டு. அதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள். You have to renew the Holy Spirit which is being in your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை தக்க வைப்பதற்கு பதிலாக துக்கப்படுத்துகிற ஜனங்களாக இருந்துவிடக்கூடாது. நாம் முந்தைய காலங்களிலே நாம் ஜெபிக்கும் போது, நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது சில காரியங்களை துரிதமாக பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். சில நாட்களிலே கால தாமதங்கள் ஆகி அதை பெறுகிறவர்களாக இருப்போம். இப்பொழுதோ சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம்மளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படும். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்கூலை நடத்துவதற்கு முதல்ல ஓப்பனிங் பெர்மிஷன் ஒன்று வாங்கணும். அந்த ஓப்பனிங் பெர்மிஷன் வாங்கினா தான் நீங்கள் ஸ்கூலை நடத்தி பிள்ளைகளை உள்ளே சேர்த்த முடியும். அதுக்கப்புறம் அதற்கு ரெக்கக்னேஷன் ஒன்று வாங்கணும். அது வாங்கினா தான் நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியும். அப்படி நீங்கள் தொடர்ந்து நடத்தும் போது 3 வருஷத்திற்கு ஒரு முறையாக உங்களுடைய ரெக்கக்னேஷனை ரெனியூவல் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அதில் இருக்க முடியும். ஒரு சாதாரண உலகபூர்வமான ஒரு காரியத்தை செய்வதற்கு அவ்வளவு தேவை என்றால், உங்களை முத்திரையிட்டு, அந்த முத்திரை இட் மீன்ஸ் த ரெகக்னேஷன். உன்னை கிறிஸ்தவன் என்று முத்திரைத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா, அல்லது அவரை துக்கப்படுத்தி வெளியே அனுப்பி இருக்கிறீர்களா? துக்கப்பட்ட பின்பதாக பரிசுத்த ஆவியானவரோடு இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. அந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை சலிப்படைந்து, அது காலப்போக்கில் அது தொய்வடைந்து, அது மறித்து நாற்றம் எடுத்து போயிடும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது கேட்பதற்கு ஒன்றுமில்லாமல் போயிடும். அப்ப கேட்பதற்கு ஒன்றுமில்லாமல் போகிற உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் உன்னை மற்ற ஜனங்களுக்கு நேராக உன்னை கடந்து போக பண்ணும். மற்ற ஜனங்களை குறித்த பாரத்தை உன் இருதயத்துல வைக்கும். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிற ஜனங்களை குறித்து, மற்றவர்களை குறித்து, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லாமல் போகிறதும். We can see the oscillation in our life, in our alternative days. நாமே நம்மள பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம நமக்காக ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அப்பொழுது நமக்கு நல்லா தெரியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு வெளியே இருக்கிறார் என்று. சில நேரங்களில் உங்க காரியங்கள் மறந்து போயிடும். மற்ற ஜனங்களுக்காக, மற்ற பணித்தலங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நீ நன்றாக உணர்வாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறதை. அதனாலதான் பவுல் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக என் பாடுகளானாலும் கஷ்டமானாலும் அதை சகிக்கிறேன்னு சொல்றான். இன்னைக்கு வேதமும் நமக்கு சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பட் anyhow you have received the Holy Spirit. பட் அவரை நீங்க துக்கப்படுத்துறீங்களே. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் பரிசுத்த ஆவியானவர் இருந்து, நீ பணி செய்கிற இடத்துல, நீ ஊழியம் செய்கிற இடத்துல, நீ கடந்து செல்லுகிற இடத்துல உன் நிமித்தமாக மற்றவர்களுக்கு அவரை காண்பிக்க அவர் முற்படும் போது அவரை அசிங்கப்படுத்திடுறீங்க. சில நேரங்களில் நம்ம யாரோடையோ போறோம், அவங்களோட போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது ஒரு ஆஃபீஸ்க்கோ போகும்போது அவங்க நம்மளை கூடவே கூட்டிகிட்டு போய் மற்றவங்களுக்கு இவரை என்னுடைய ஃப்ரெண்டுங்க, இது என் பையங்க, இது எங்களுடைய மச்சாங்க, இது எங்களுடைய மாமாங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே அவங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க, நீங்கள் வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட வந்திருக்கிறவர்களே நம்ம வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் இங்கே இருங்க, அவங்க உங்களை பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவரை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி அப்படிதான் வச்சிருக்கிறீங்க. நீ கிறிஸ்துவை காண்பிக்க முடியாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். எவ்வளவு நேரம் துக்கப்படுவார்? சில நேரங்களில் கடந்து போயிடுறார். அப்படி கடந்து போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில வெறுமையை பார்க்கிற, துக்கத்தை பார்க்கிற, கண்ணீரை பார்க்கிற, கவலையை பார்க்கிற. ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அநேகருக்கு அவன் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கப்பட்டு அறுவடைக்குள்ளாக நடத்தப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு உண்டு.
அவரை துக்கப்படுத்தி ஓரம் கட்டும் போது உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்காது. இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறன்னா எப்படி தேவனை துக்கப்படுத்துகிறோம், எப்படி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அதற்கு நீ ஒரு பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எதிர்பார்க்கிறது போல ஒரு பெரிய விபச்சாரக்காரனா, வேசிக்காரனா, ஒரு கொலைகாரனா, ஒரு பொய்காரனா அப்படி நீ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மள காணப்படுகிற இந்த சாயல் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. If all these characters are not take away from you, the Holy Spirit will be take away from you. உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நீ எடுக்க மனசு இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டாகும். இந்த இரண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒன்றாக இருக்க முடியாது. கோபம், மூர்க்கம், துர்குணம், கசப்பு, வைராக்கியம், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது அதோடு ஒன்றாக பரிசுத்த ஆவியானவர் பிரயாணிக்க முடியாது. இவைகள் யார் வாழ்க்கையில இருக்கிறதோ அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. These both the characters can never travel in the same track. ஒரே இடத்துல பிரயாணிக்க முடியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தி அனுப்புகிறீர்கள். பரிசுத்த ஆவி உனக்கு வேணும் என்கிற வாஞ்சை உனக்குள்ள இருந்தா உன்னால ஏன் பொறுமையா இருக்க முடியாது? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணுங்கிற ஆசை உனக்குள்ள இருந்தா ஏன் உன்னால துர்குணங்களை எடுத்து போட முடியாது? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும் என்று நினைத்தால் நீ ஏன் கோபப்படாமல் இருக்க முடியாது? நம்ம பரிசுத்த ஆவியை விரும்புறதில்ல, வெறும் வாய்த்தாலும் தான். வாயில பேசிக்கிட்டே இருப்போம், இது நடக்கணும், அது நடக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும். அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுவோம், அதுக்கு ஒரு தர்க்கம் பண்ணுவோம், அதுக்கு ஒரு காரியங்களை பேசுவோம், என்னென்னமோ செய்வோம். இவைகளை விடாத ஒருவனும் பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ள முடியாது. இவைகளை விட்டு விடும் போது உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பார். அவர் தங்கி இருக்கும் போது இவைகளுக்கான வேலையே இருக்காதுங்க. சர்வசாதாரணமா ஒரு மனுஷன் உன்னை பார்த்து கோபப்படுறான்னா நீ திரும்ப அவனுக்கு அதே மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது உனக்கு அதை விட வீரியம் தேவைப்படும், அதை விட வைராக்கியம் தேவைப்படும். உன்னை ஒருத்தர் அடிக்கும் போது திருப்பி அடிக்கிறது தான் அவனை விட உனக்கு பலன் தேவைப்படும். உன்னை ஒருவர் கெட்ட வார்த்தையில பேசும்போது அவர்கள் நோகடிக்கணும்னா உனக்கு அதை விட 4 வார்த்தைகள் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கும். அதை சகித்துக் கொள்ள பழகும் போது உனக்கு அவைகள் தேவைப்படாது. எனக்கு நமக்கு நிறைய கோபம் தான் தேவைப்படுது, நமக்கு நிறைய துர்குணங்கள் தேவைப்படுகிறது, நமக்கு இன்னும் அதிகமான வைராக்கியம் தேவைப்படுது, இன்னும் அதிகமான பெருமைகள் தேவைப்படுகிறது. காரணம், we have to react in the same manner. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறீங்க. You are not equalized to the people who are having the bad characters. அந்த கெட்ட காரியங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளோடும் அப்படிப்பட்ட ஜனத்தோடும் நீங்கள் உங்களை சமப்படுத்திக் கொள்ளாதீங்க. மாறாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். நீ எத்தனை நல்ல காரியங்களை செய்தாலும் சரி, நீங்கள் இவர்களோடு சமரசம் செய்யும் போது, இப்படி துர்குணங்களோடு சமரசம் செய்யும் போது, துர்குணத்தோடு அவைகளை மீறி மேற்கொள்ள நினைக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறீங்க. வேற எதையும் செய்வது கிடையாது. Why should you struggle with the people with the same nature? If you are fond of that, you do that. உனக்கு அதுல பற்று இருந்தால், துர்குணத்துல வாஞ்சை இருந்தால், உனக்கு கோபத்துல வாஞ்சை இருந்தால், அசுத்தமான வார்த்தைகளில உனக்கு வாஞ்சை இருந்தால், you try to compete with them. ஒரு காட்டத்துல நீ ஜெயிக்கவும் முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு வெளியே போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடம் பெருமையான இடம். அது ஒரு கிறிஸ்தவனுக்கு அதை விட ஒரு மோசமான பயங்கரமான சூழ்நிலை எதுவுமே கிடையாது. பேராசூட் இல்லாம பிரயாணம் பண்ற மாதிரி இருக்கும். நடக்குதோ இல்லையோ, விபத்து ஏற்படுகிறதோ இல்லையோ, உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, உன் ஜீவனுக்கு மேல உத்தரவாதம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரோடு பிரயாணிக்கிற ஒரு வாழ்க்கை. அது உனக்கு பயங்கரமான பாதுகாப்பை கொடுக்கும். அதனால எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. If you are ready to forgive others, there is no enmity. முந்திக் கொள்ளுங்க, மன்னிக்கிறதுல முந்திக் கொள்ளுங்க. கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்க. கோபமற்ற துர்குணமற்ற வாழ்க்கை வாழ பழகுங்க. ஞானமா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியோடு பிரயாணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. உன் வாழ்க்கைக்கு அது நல்லதாக இருக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனம் வரை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் தேவனுடைய நல்வாழ்க்கையையும் நீதிகளும் உலகத்தின் பலன்களையும் பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுகிறபடியால் மனந்திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கும். அணைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். அடுப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கோம், நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த அடுப்புல
இருக்கிற தீ அணைஞ்சு போச்சுன்னா உள்ள அந்த கணல் இருக்கிற வரைக்கும் நீங்க ஊதியோ அல்லது உள்ள ஒரு பேப்பரை போட்டோ உருவாக்கிடலாம். சுத்தமா அணைஞ்சு போயிடுச்சுன்னா திரும்ப பத்த வைக்கிறது ரொம்ப சாதாரணமான காரியம் கிடையாது. இப்போ ஏதோ அரையும் குறையுமாக பரிசுத்த ஆவியானவர் வந்தும் போதும் இருக்கிற நிலைமையில உங்களை பாதுகாத்து கொண்டா நலமாக இருக்கும். இல்லைன்னா புதுப்பிப்பது ரொம்ப கூடாத காரியம். நிறைய பேர் அந்த கண்டிஷனுக்கும் போயிட்டோம். சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீலர்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க மெக்கானிக்கல் ஷாப்புக்கு அனுப்பி ரெடி பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். அதை அப்படியே கிடப்புல போட்டீங்கன்னா அது என்ஜின்லாம் துரு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி பழகிறாதீங்க தயவு செய்து. உன்னை விட்டு வெளியே போன பரிசுத்த ஆவியானவர் போனா போயிட்டு போட்டோன்னு இருந்தாத. உன்னை புதுப்பிப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் அவர்கள் மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். நீங்கள் தேவனை ஆவியை பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகங்களை நன்மைகளை ருசி பார்த்தும் பின்வாங்கி போகிறவர்கள் உங்களை புதுப்பிப்பது கூடாத காரியமாக இருக்கும். அதனால்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தெய்வ பயம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும் போது உங்களை நீங்களே இன்னும் பரிசுத்த ஆவிகளை பலப்படுத்திக் கொள்ள முடியும். அது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. ஆவியின் அனுக்கிரகம் மிக முக்கியமானது. உங்களுடைய ஜெபங்களில, தனி ஜெபங்களில, நீங்கள் இருக்கிற இடங்களில ஆவியானவர் உன்னோடு இருக்கிறதை, அவர் உன்னோடு பேசுகிறதை, அவர் உனக்கு வெளிப்படுத்துகிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்கள் எப்பொழுதும் சாந்தமாய் இருப்பார்கள், எப்பொழுதும் அமைதலாய் இருப்பார்கள், எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குரியவைகளையே சிந்திப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அவர்கள் நிமித்தம் அநேகர் செழிப்பாக இருப்பார்கள். அவர்களுக்குள் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் அநேகருக்குள்ள கடந்து போகும். அது தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு அறியாமலேயே அது கட்டி எழுப்பிடும். இல்லைன்னா நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது நடக்காது. இன்னைக்கு வேதம் அதுதான் சொல்லுகிறது, மறுபடியும் புதுப்பிப்பது அது கூடாத காரியமா இருக்கிறபடினால இருக்கிற கொஞ்சத்தை வைத்து, உன் கைகளிலே இருக்கிற கொஞ்சம் பரிசுத்த ஆவியை வைத்து அவரை போக விடாதபடி, அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவரை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அநேக ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உன்னிடத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, அதை அலட்சியப்படுத்தாதீங்க, அவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது நல்லது. நீங்க வெறுமனே பரிசுத்த ஆவி இல்லாதபடிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த தருணத்தை இழந்து போய் நீங்க என்ன காரியத்தை கேட்டாலும் அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. அது ரோட்டு வழியா ஒரு வழிபோக்கன் போய் கொண்டு இருந்தானா, அவன் ரொம்ப நாள் களைப்பாக சுத்திட்டு திரும்பி வரும்போது பசி ஆயிடுச்சு, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அந்த ஒரு கிராமத்துக்குள்ள வரும்போது ஒவ்வொரு வீட்லயா போய் கேட்கிறான், ஐயா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்க. எல்லா வீட்டுக்காரங்க என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் பார்த்தா கடைசியில ஒண்ணுமே கிடைக்கல. ரோட்டு ஓரமா போனான். போய் அங்க அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு வைக்கிறது அந்த பாத்திரத்தை, அவன் ஒரு ரெகுலர் பிச்சைக்கார கிடையாது. அந்த நாளில் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒரு பாடும் இல்லை. அதனால அவனுக்கு வேற வழி இல்லாம பிச்சை எடுக்க வந்துட்டான். அதனால அந்த பாத்திரத்தை அங்க இருக்கிற கல்லுகளை கூட்டி வச்சு அதுல நெருப்பை உண்டாக்கி அந்த பாத்திரத்துல கொஞ்சம் தெரு பைப்புல தண்ணியை பிடிச்சி ஒரே ஒரு கல்லை, பெரிய கல்லை அந்த பாத்திரத்துல போட்டு அதை காய்க்க ஆரம்பிச்சான். அந்த வழியா வந்தவன் பார்த்து கேட்டான், நான் என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அவன் சொன்னானா, ஸ்டோன் சூப்பு, கல் சூப்பு செஞ்சுட்டு இருக்கையா அப்படின்னு. ஆனால் என்னடா புதுசா இருக்கு. ஒரு நேரம் அவனை பார்த்து சிரிச்சான், கல் வச்சு சூப்பு வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு. அவன் சொன்னா, இது நல்லதுங்க உடம்புக்கு, இது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நமக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கும் போது இது நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு. உடனே எல்லாருக்கும் வந்து கேட்டானா, ஆமாப்பா சொல்றது நியாயம் மாதிரி தான் தெரியுதுன்னு 2 பேர் போடணும்னா சொன்னானா, இந்த சூப்பு நல்லா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும் பார்த்து. உடனே அவன் போய் அவன் வீட்டுல இருந்து உப்பு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். உடனே இன்னொருத்தன் வந்தானா, உப்பு போட்டுட்டீங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் காய்கறி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அவனை இன்னொருத்தன் காய்கறி கொண்டு வந்து கொடுத்தானா, அதை போட்டான், அது காய்கறி சூப்பாக மாறிச்சு. இன்னொருத்தன் வந்தான், வெறும் காய்கறி போடுறத விட கொஞ்சம் இறைச்சி போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் பேர் கொண்டு வந்து உள்ள மட்டன் பீஸுகளை போட்டான். அந்த பாத்திரத்தையும் மாற்றி பெரிய பாத்திரமாகினான். அந்த ஊரே ஒன்று சேர்ந்து அந்த சூப்பை குடிச்சுதான். ஒருவனுடைய முயற்சி, ஒருவனுடைய சாதாரண முயற்சி, பிச்சை எடுப்பதை காட்டிலும் அவனுடைய முயற்சி, ஒரு தெருவில் கிடக்கிற ஒரு கல்லு அந்த ஊர் முழுக்க இருக்கிறவர்கள் ஒருமுனப்பட்டு குடிக்கும்படியான ஒரு பெரிய ஒரு சூப்பு ஃபீஸ்டா மாறினதான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறாரு. அசிங்கமா அடுத்த கிறிஸ்தவனை போல பிச்சை எடுக்கிற வாழ்க்கை வாழாம உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற சின்ன காரியத்தை வச்சு நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி அவரை கொண்டு நீ இருக்கிற இடத்துல காரியத்தை செய்யும் போது உன்னை கொண்டு ஒரு பெரிய தேசம் சந்திக்கப்பட்டு அது தேவனுடைய ராஜ்யத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்.
எப்பொழுதும் தேடுகிறவர்களா இருக்காதீங்க, கிரியை செய்கிற ஜனங்களா இருங்க. கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் மனுஷனுக்கு தேவை. வேலை செய்ய மனுஷனுக்கு தேவனுடைய ஆவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்க வேண்டும். இருப்பாரே ஆனால் உங்களை தேவனாகிய கர்த்தர் அநேகருக்கு பயன்படும்படி செய்வார். என்கிட்ட தான் எல்லாம் இருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு என்று அல்ல. அவனிடத்துல ஒரு காரியமும் கிடையாது. அடுத்தவனிடத்துல வாங்குகிற நிலைமையில தான் இருந்தான். ஆனா ஒரு சாதாரண காரியத்தை யோசிக்கும் போது அவனுக்குள்ள அந்த காரியம் நடக்குமானால், உலக ரட்சகருடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களை கொண்டும் பெரிய காரியங்கள் நடக்கணும். நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், ஒரு சொத்து, 10, இதெல்லாம் உன்னை அழைத்த அழைப்பு. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை காட்டிலும் மோசமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அடையாளம் கொள்ளவே முடியாது. அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட்டு மறிக்கணும். இன்னைக்கு தேவன் அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த காரியம் உன் வாழ்க்கையில இருக்கணும்னா உன்னில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னில கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாரானால் நீ சும்மா இருந்தா போதும். தன்னை போல மேல் காத்துல விடப்பட்ட பட்டம் போல உன் வாழ்க்கையை செழிக்க ஆரம்பித்து விடும். செழிப்பான வாழ்க்கையை தேடுகிறேன் என்று சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவரை இழந்து போகாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை இழந்து போவது மாம்சத்தின் கிரியைகளினால். அந்த மாம்சத்தை கொன்று ஆவியானவரை ஜீவனோடு காத்துக் கொள்ளுங்கள். கண்களின் மூடி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். அன்பும் இறக்கம் இந்த பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடணும்னு சொல்லி அதே முதல் உங்களுடைய சமூகத்தில் உமது பிள்ளைகள் காத்திருந்தார். இன்னைக்கு உங்களுடைய ஆவியானவரை தாங்கள் பெற்றுக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு கடந்து செல்லுகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் இவர்களோடு இருந்து இவர்களை நடத்தி அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும்படி தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவரை மகிமைப்படுத்தும்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நீரே அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். எங்கள் சுய பலத்தினால நாங்கள் நிற்க முடியல, உங்க கிருபையினால எங்களால் நிற்க முடியும் ஆண்டவரே. அந்த கிருபையினால நிறுத்தி உமது ஆவியானவரை எங்கள் நிமித்தம் நீர் உலகுக்கு வெளிக்காட்டி உமது சாயலால் நாங்கள் திருப்தியாகி அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கூடி வந்த உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு பிதாவே, பூமியில் செய்யப்படுவார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். கடனாளில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க நாங்கள் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றடைக்கக்கூடியவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடு